வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/4/2026 விஸ்வாவசுவருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:06, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 8:57 வரை, அஷ்டமே பின்பு நவமே. நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை, பூராடம் பின்பு உத்ராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:27 வரை, ரோகிணி பின்பு மிருகசிரேஷம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், வருமானம் மேலோங்கும், லாபங்கள் அதிகமாகும், தொழிலில் முன்னேற்றமான நிலை ஏற்படும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும், மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி வருமானம் கூடும், பரணி ஆதாயங்கள் கிடைக்கும், கிருத்திகை நெருக்கம் ஏற்படும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், அலைச்சல்கள் அதிகமாகும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது, வருமானம் அதிகமாகும், அலைச்சல்களினால் லாபமான நிலையம் ஏற்படும், சேமிப்புகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும், ரோகிணி நிதானம் தேவை, மிருகசிரேஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும், குழப்பங்கள் நீங்கும், மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, லாபமான நிலை உருவாகும், வீட்டு விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது, பணியில் அலைச்சல்கள் கூடும், லாபமான நிலை உருவாகும், சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும், திருவாதிரை நிதானம் தேவை, புனர்பூசம் யோசித்து செயல்படவும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடகராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், ஆதாயங்கள் அதிகமாகும், உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், பொறுமையுடன் செயல்படுவது நல்லது, மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கிடைக்கும், பூசம் ஒத்துழைப்பான நாள், ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்மராசி நேயர்களே, பொருள் வரவுகள் கிடைக்கும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உண்டாகும், உத்தியோகத்தில் நிதானம் தேவை, எதிலும் அனுகூலங்கள் ஏற்படும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், குழந்தைகளின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், திடீர் அலைச்சல்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் ஆதரவுகள் கூடும், பூரம் அனுகூலங்கள் ஏற்படும், உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி.
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, மனதில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் அனுகூலங்கள் ஏற்படும். சித்திரை நிம்மதியான நாள். நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களை, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதில் நிம்மதி முடிவுகள் கிடைக்கும். மென்மையான நிலை உருவாகும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சுவாதி வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும். தேக நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு முன்னேற்றம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் வெற்றிகள் கிடைக்கும். அனுஷம் மகிழ்ச்சிகள் கூடும். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தெளிவான முடிவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிர்பார்ப்புகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நிம்மதியான முடிவுகள் உருவாகும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நிம்மதியான நாள். பூராடம் சந்தோஷங்கள் கூடும். உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் தேவை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களை, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். மறைமுகமான சூழ்நிலைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். அனுபவங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் பிரச்சனைகள் தீரும். புரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் மூலம்
ஆசைகள் பூர்த்தியாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. மனப்பக்குவம் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். தேகநிலை மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி தடைகள் விலகும். உத்திரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும். ரேவதி நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.